நகையோட மதிப்பீடு அவ்வளவுதான், அதுல இருந்தெல்லாம் 5 பைசா தரமாட்டேன் அப்படின்னுவாங்க. அந்த வட்டியே ஒரு வருஷத்துக்கு கட்டலனாலும் லெட்டர் மேல லெட்டரா போடுவாங்க, போன் மேல போனா போடுவாங்க. வந்து வாங்கு இல்லையா வித்து கண்ணை கட்டி ஏலத்துக்கு போடுவாங்க. அப்படி பண்றவங்களும் இருக்கிறாங்க. அது வித்து பேங்க்லயே வித்து போறவங்களும் இருக்கிறாங்க. வாங்கி வெளியில வித்து கொண்டு வந்து தர ஒரு ஆள் நம்பிக்கை அனுப்புங்கன்னு கூப்பிட்டு போய் பண்றவங்களும் இருக்கிறாங்க. இல்லனால கவர்மெண்ட்டுக்கு என்ன 2 வருஷம் 3 வருஷமா கொடுக்கு? அப்படியெல்லாம் இல்ல, ஒரு வருஷம். அந்த ஒரு வருஷம் கரெக்டா டேட்டுக்கு ஒரு வாரம் இருக்குவ லெட்டர் அனுப்புவாங்க, போன் பண்ணுவாங்க. 2-3 நைட் ஆகி போச்சுன்னா போன் போடுவாங்க. சரி 2-3 நைட் ஆகி போச்சு, நாளைக்கு நீங்க வந்து அவன் வரலன்னா யாருக்கு பேசுவோம்னு சொல்லுவாங்க. போய் தான் ஆகணும், பண்ணிதான் ஆகணும். இல்ல நாங்க ஏதோ ஒண்ணு வெளியில வாங்க இல்லையா சரி போ அப்படின்னு ஏதோ ஒண்ணு பண்ணுவோம். ஏன்னா அது நாங்க மீட் ஆகணும், விடக்கூடாது. வச்சத வட்டி முதலும் கொஞ்சம் கொஞ்சமா கட்டிட்டு வந்துட்டா நமக்கு பாரம் குறையுது. அதனால தயவு செஞ்சு இந்த இதுதான் வேணும் எங்களுக்கு. இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுத்தா எங்களை மாதிரி இல்லாதவங்களாம் நகைய கண்ணலோட பார்க்க முடியாது, எல்லாம் போயிடும்.